சப்பா, ஆபீஸ்ல கூட இவ்வளவு வேலை வாங்க மாட்டாங்க. வீட்ல இருந்துகிட்டு படாத பாடு பட்டுட்டு இருக்கேன். காலையில எந்திரிச்சு இந்த ஒட்டடை கம்ப தூக்குனதுதான் மிச்சம். இன்னும் வேலை முடிஞ்ச பாடு இல்ல. பேசாம ஆபீஸ்க்கே போயிருக்கலாம். அக்கா, உள்ள 2 ரூமையும் கூட்டிட்டேன். நீ இன்னும் இங்க ஒட்டடை அடிச்சு முடிக்கலையா? ஏய், நீ வேற கொஞ்ச நேரம் இருடி. கை கால்ல என்னமா வலிக்குது, முடியல. கொஞ்ச நேரம் நீயும் உட்காரு. உட்கார்ந்து இருக்கத மட்டும் அம்மா வந்து பார்த்தா அவ்வளவுதான், கையில இருக்க வாரியில புடிங்கி அடிப்பா. அதனால சீக்கிரம் ஒட்டடை அடிச்சு முடி. அப்புறம் தண்ணி கொண்டு வந்து எல்லா ரூமுக்கும் மாப் போட்டுறலாம். இன்னும் வேலையை முடிக்காம வச்சிருக்காளுவோ. கேட்டிகளா? இன்னும் நீங்க இந்த வீட்டையே கழுவி எடுக்கலையா? எம்மா, காலையில இருந்து ஒட்டடை அடிச்சுட்டே இருக்கேன். கால் வலிக்குதுமா. ஏ காரு, கால் வலிக்கிங்க. நேரம் ஆயிக்கிட்டு இருக்கு. வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு முடி. இன்னும் பரன் மேல கிடக்குற பாத்திரத்தை வேற அள்ளி போட்டு கழுவணும். அதை எல்லாம் ஏனைய போட்டு நீ தானே எடுத்து தரணும். பேசாட்டி சைனத்துல உட்காந்துருக்கா மகாராணி மாதிரி. எம்மா, கால்லாம் வலிக்குமா? ஏம்மா இப்படி சாகடிக்க? கல்யாண பொண்ணே நான் தான் எல்லா வேலையும் பார்க்கணுமா? நீ கொஞ்சம் பார்த்து தந்தாதான் என்னவா? கல்யாண பொண்ணுனா என்ன 2 கொம்பா இருக்கு, கால் தரையில படாதோ? நீ தன்னட்டி எல்லாம் சேர்ந்து செய்யணும். நாளன்னைக்கு வீட்டில் வச்சுதான் நிச்சயதார்த்தம். இன்னைக்கே வீட்டெல்லாம் ஒதுக்கி எடுக்கணும். சாயங்காலம் மட்டும் எல்லாரும் வீட்லயும் போய் சொல்ல போனோம். அந்த மனுஷன் காலையிலேயே வயலுக்கு போயிட்டாரு. அவர்கிட்ட என்ன வாங்கணும் ஏது வாங்கணும்னு கேட்கணும்னு பார்த்தா ஆளை கையில பிடிக்க முடியல. என்ன செய்யணும் ஒன்னும் ஓட மாட்டுக்கு. 2 குமரிகளும் இன்னும் வீட்டை கூட கழுவி விடாம இருக்கீங்க. எம்மா, என்னையெல்லாம் சொல்லாத. நான் ஹாலெல்லாம் தூத்து போட்டு இங்க வந்து பார்க்க அக்கா தான் உட்கார்ந்திருக்கா. அவ ஒட்டடையெல்லாம் அடிச்சாதானே நான் தூக்க முடியும். இந்நேரம் துளசி இருந்தா அவளும் கூட மாட ஏதாவது செஞ்சு தந்திருப்பா. இவளுவளை வச்சுட்டு ஒரு வேலையும் முடிய மாட்டேக்கு. அந்த பிள்ளைய என்ன பண்ணும் பாவம், வேலைக்கு போகணும்ல. எம்மா, யார் இருந்தாலும் உனக்கு வேலை பார்த்து தரணுமோ? நல்ல வேலை, துளசி எஸ்கேப் ஆயிட்டா. யாமட்டி, அது என் பிள்ளை தானே. என்ன சொன்னாலும் அழகு போல கேட்டுப்பால. பொங்கல்வ மாதிரியா எதிர்த்து பேசிக்கிட்டு ஒரு வேலையை உருப்படியா செய்யாம வேலை கல்லியா இருக்காளுவோம். அது தங்கமான பிள்ளை. என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுக்கும். போதுமா போதும், உனக்கு வேலை செஞ்சு கொடுத்தா நல்ல பிள்ளை. அப்படி இல்லட்டி, அது நல்ல ஒரு பொறுப்பான பிள்ளை. எம்மா, அப்ப என்னைய பொறுப்பு இல்லைங்கிறியோ? ஆமா, அப்படியே உனக்கு பொறுப்பு வந்துட்டாலும் காலையில என்னைக்காவது நான் எழுப்பாம எந்திரிச்சிருக்கியா? நேதம் காலையில தடி போட்டு உனக்கு எழுப்ப வேண்டியதா இருக்கு. போற இடத்துல நீ எல்லாம் என்ன செய்ய போறியோ என்னமோ தெரியல. என் மானத்தை வாங்காம இருந்தா சரிதான். இந்த லட்சணத்துல பொறுப்பை பத்தி பேசுற. பொறுப்பு பருப்புன்னு வேலையை பாருட்டி. எம்மா, போதும், இனி ரொம்ப இன்சல்ட் பண்ணாத. நான் ஆபீஸ்ல எவ்வளவு பெரிய வேலை பார்க்க தெரியுமாமா? என்ன போய் இப்படி இன்சல்ட் பண்ணி மட்டும் தட்டி பேசிட்டு இருக்க? நீ ஆபீஸ்ல என்ன கிழிக்கியோ அது எனக்கு தெரியாது. நீ வீட்ல ஒழுங்கா வேலை பாரு. அக்கா, சீக்கிரம் ஒட்டடை அடி. பூமாரி, அம்மா சொல்றதுக்கெல்லாம் பல்ல பல்ல காட்டுறேன். நான் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டை விட்டு போயிருவேன். நான் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னோட அருமையெல்லாம். ஆமா ஆமா, இந்த அம்மாவை 100 மைல் தூரத்துல எல்லாம் கட்டி கொடுக்குது. கவலைப்பட்டு கிடக்கிறதுக்கு மாப்பிள்ளை வீடு இந்த இருக்கு, பக்கத்து வீடு. ஒரு 8 வச்சா போறோம், மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடலாம். அதானே ஃபீல் பண்றது பாரு. அக்கா, இதெல்லாம் ரொம்ப ஓவரு. சொல்லுவீங்க. என்னதான் பக்கத்து வீடா இருந்தாலும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வேற வீட்டுக்கு போயிருவேன். என்னடி வேற வீட்டுக்கு போற? அம்மா இங்க தானே இருக்கேன். உனக்கு எதுனாலும் அம்மா பக்கத்துல இருந்தா பார்க்க போறேன். சும்மா அப்படி சொல்லாதம்மா. என்ன இருந்தாலும் இந்த வீடு மாதிரி வருமாமா? நம்ம வீடு ஏதோ சின்ன வீடு, பழைய வீடா இருந்தாலும் எனக்கு இதுதான் மாளிகை. கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் எப்ப வந்தாலும் நான் கெஸ்ட் மாதிரி தானமா வந்துட்டு போவேன். ஏன் மக்களே இப்படி எல்லாம் பேசுற? நீ நினைக்க மாதிரிலாம் இல்ல காரு. எதையாச்சும் போட்டு குழப்பிட்டு இருக்காதட்டி. எம்மா, நீ என்னைய தங்க தட்டுல வச்சு பாத்துக்கலனாலும் உன்கிட்ட இருக்க எல்லா அன்பையும் பாசத்தையும் தாராளமா அள்ளி தந்து என்னைய நல்லா பாத்துக்கிட்டலம்மா. ஆனா அங்க போயிட்டா என்னைய அப்படி யாருமா பாத்துக்குவா? எனக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிரும். நான் தான் எல்லாரையும் கவனிச்சுக்கணும். என்னோட ஆசையெல்லாம் இனிமே நிராசையா மாறும்லம்மா. எல்லா நேரமும் எல்லா பக்கமும் அம்மா உன்கிட்டயே இருக்க முடியாதுலடி. இனி உனையே நீ தான் பாத்துக்கணும். உன் வீட்டையும் நீ தான் கவனிச்சுக்கணும். எப்பவும் நம்ம சின்ன பிள்ளையாவா இருக்கோம். வளர வளர எல்லாமே மாறும்ல மக்களே. ஒரு மனைவி கொடுக்குற தைரியத்துல தான் அவ கணவர் முன்னேறி போக முடியும். அதனால நீ இதெல்லாம் நினைக்கவே கூடாது. நீயும் தைரியமா இருக்கணும், மாப்பிள்ளையும் தைரியமா வச்சுக்கணும். எப்பவும் உனைய ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்க கூடாது. உனக்குன்னு குழந்தை வரும். இனி அடுத்த கட்டத்துக்கு அப்படி அப்படி போக வேண்டியதான். அந்த குழந்தைய பார்க்கணும், அதை வளர்க்கணும், பொறுப்பா இருக்கணும், குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும். அதனால இதெல்லாம் நினைக்க கூடாது மக்களே. சரிம்மா. எங்களை விட்டு தூரமா வாட்டி போற? இங்க தானே இருக்க போற? ஆமாக்கா, டெய்லி நான் உன்னை பாப்பேன். நீ ஃபீல் பண்ணாதக்கா.
மாப்பிள்ளை தம்பிலாம் குறையே சொல்ல வேண்டாம், நல்ல சந்தோஷமா வச்சுப்பாரு உனிய. உன் மாமிய முன்னாடி அப்படி இப்படின்னு இருந்துச்சு, இப்ப பாரு நல்லா மாறிட்டாவ, நல்லா பேசுறாவ. அதனால ஒண்ணு போட்டு நினைச்சிட்டு இருக்காத. இன்னைக்கு உனக்கு பட்டு எடுக்க போறாவ, நல்ல சாமி கும்பிட்டுக்கோ, கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு. எதையும் போட்டு நினைச்சிட்டு இருக்காத மக்களே. சரிம்மா. ஏடிகளா, சரி இப்படியே இருந்து நேரத்தை பார்க்காம பொடு பொடுன்னு வேலையை பாருங்க. ஏ காரு, பொடு பொடுன்னு வேலையை முடிச்சு குளிட்டி. பிடி பார்லர்ல இருந்து அந்த பிள்ளை வருதுன்னு சொல்லிச்சே, மூஞ்சிக்கு என்னதையே போட்டு விடுமாம்ல, அதனால குளிச்சு வச்சு இரி. சரிம்மா. ஐ அக்கா, உனக்கு ஃபேஷியல் பண்ண போறாங்களா? ஏம்மா நானும் ஃபேஷியல் பண்ணிக்கிறேம்மா. என்னது ஃபேஷியல் பண்ண போறியா? அவளை கல்யாணம் கட்டி கொடுக்க போறான், அவ பண்ணிட்டு போறா. உனக்கு என்னடி, நீ இன்னும் காலேஜ் படிப்பே முடிக்கலையே, அது காட்டியும் பேசியல் கேக்குதான். பேசியல் எம்மா, எனக்கும் பேசியல் பண்ணணுமா? மூஞ்சில பாரு, அங்கங்க பிம்பிளா இருக்கு. பேசியல் பண்ணா நல்லா இருப்பேம்மா. பூமாரி, பிம்பிள்ஸ் இருக்கும்போது ஃபேஷியல் பண்ணக்கூடாதடி, அதை இன்னும் அதிகப்படுத்தி கொடுத்துரும். அதனால இந்த விபரீத முயற்சியெல்லாம் எடுக்காத. இப்பவே பார்க்க அழகா தான் இருக்க. உனக்கு ஃபேஷியல்லாம் வேண்டாம், சரியா? சொன்ன கேளு. மேக்கப் வேணா நான் போட்டு விடுறேன். போக்கா, நீ மட்டும் அழகா இருப்ப, அப்ப நான் அசிங்கமா இருக்கணுமா? ஏ பூமாரி, என்ன பேசிட்டு இருக்க? அதை இவ்வளவு சொல்றாள கேள. அப்புறம் மூஞ்சி புள்ளா பருவா வந்துட்டு என்ன செய்வேன்? அப்படிலாம் ஒண்ணு வராதுமா, அவ பொறாமையில பேசுறா. எங்க ஃபேஷியல் பண்ணி அவளை விட நான் அழகாயிருவேன்னு பொறாமையில சொல்றாமா. அவளை நம்பாத, நானும் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ்மா. ஆமா, நான் பொறாமையில சொல்றேனா? சொன்னா நம்ப மாட்டுக்கா. ஸ்ரேயாக்கா எனக்கு பண்ண வருவாங்கல்ல, அவங்க கிட்டயே கேட்டு பாரு. பூமாரி, இவ்வளவு தூரத்துக்கு சொல்றோம்ல, கேளு. அவ கல்யாணம் பண்ண போற பொண்ணு கொஞ்சம் அழகா இருக்கட்டுமேனு பண்ண விடுறேன், இல்லைன்னா அவளையே விட மாட்டேன். நீ இப்படிதான் சொல்லுவ, நான் அப்பா கிட்ட கேட்கேன். அப்பாட்ட கேட்க போறியா? பண்ண கூடாதுன்னா பண்ண கூடாது. வம்பா வார்லடி வாங்கிட்டு போயிடாத. ஏம்மா, அவளை திட்டாதம்மா, நான் சொல்லி புரிய வைக்கிறேன். அப்ப நான் அக்கா மேரேஜ்க்காக பண்ணிக்கிறேம்மா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அதுக்குள்ள பிம்பிள்ஸ் எல்லாம் போக வைடி. ஒரு ஃபேஷியல் கிட் வாங்கிட்டு வந்து உனக்கு நானே பண்ணி விட்டுறேன். ஐ சூப்பர்க்கா, நிஜமா பண்ணி விட்டுருவியா? கண்டிப்பா பண்றேன்டி, ஆனா இப்ப பண்ணக்கூடாது, ஓகேவா? பிம்பிள்ஸ் இருக்குல்ல, ஜாஸ்தி ஆயிட்டுனா அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. அப்புறம் ஃபேஸ்ல டாட் டாட்டா ஆயிடும். சரிக்கா, நான் இப்ப பண்ணல, அப்ப மேரேஜ்க்கு பண்ணி விட்டுரு. கண்டிப்பா பண்ணி விடுறேன். கேட்டிகளா? முதல்ல வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணுங்க, வீடு பூரா தூசியா கிடக்கு. உங்க ஃபேஷியல் பண்றதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இங்க மட்டும் உடனே அடிச்சிட்டோம்னா முடிச்சதுமா, அப்புறம் மா போட்டுருவோம். சீக்கிரம் வேலையை முடிக்க பாருங்க, நான் போய் சமைக்கேன். காலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லை. ஹோ, என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வழி தீரவில்லை. கண்ணான கண்ணே என் கண்ணாலா, என் உள்மன காதலை கண்டாயா? கருமை கொண்ட கண்ணோக்கி பொய் சொல்லி நின்றாயா? போதும் போதும் என சென்றாயா? காதல் வந்தாலும் போனாலும் பெண் என்ன செய்வாயோ? எல்லா ஆளுகளும் சந்தோஷமா நிச்சயதார்த்தத்துக்கு பட்டு எடுக்க கிளம்பிட்டு இருக்காளுவோ. எனக்கு பார்க்கவே சிறையா இருக்குமா. என் பேத்திக்கு எடுக்கக்கூடியது, எவ்வளோ ஒருத்திக்கு பட்டு எடுக்கிறதுக்கு நான் என்னத்துக்கு போகணும்? என்ன சொன்னாலும் அசர மட்டுக்காத வடிவு. எம்மா, இப்ப வண்டி வந்துரும், கிளம்பாம எங்க போற? அப்படியே வெளியில நடந்துட்டு வரம்டி. நான் என்னத்த கிளம்ப போறேன்? இந்த உடுத்திருக்க சேலையோட தான் வரப்போறேன். ஏனைய எங்க போட்டு கிளம்புங்க. வேற நல்ல சீலையை கட்டிட்டு வரலாம்ல. ஏமாட்டி, இந்த சீலைக்கு என்ன குறைச்ச? போறோம். சரி, இப்ப எங்க வெளியில போற? அம்மா, வெத்தலை இல்லம்மா, ஃப்ரிட்ஜ்ல தேடி பார்த்தேன், அங்கேயும் காணோம். 2 வாங்கிட்டு வந்துடுறேன், இரி. உனக்கு எந்த நேரமும் இதே சோழிதான், சீக்கிரம் வா. ஆமா, காலையில மழை போல பூரியை சுட்டு வச்சுட்டேன், அதை தின்னது ஒரு மாதிரி நெஞ்சுக்குள்ளேயே நின்று நெஞ்ச கரிச்சுக்கிட்டு இருக்கு. இட்லி அவிச்சு வச்சாலும் குறை சொல்ற, பூரியை சுட்டு வச்சாலும் குறை சொல்ற. என்னதாமா உனக்கு வேணும்? நீ என்ன சாப்பிடுவ? ஆமா, பெரிய இட்லி அவிச்சுட்டா. தட்டு இட்லியை தானே சொல்ற, அதை உன் தலையில தான் தட்டணும். உனக்கு நான் என்னதான் நல்லா செஞ்சு கொடுத்தாலும் குறை சொல்லாம இருக்க முடியாதே. சரி, போயிட்டு சீக்கிரம் வா, நேரம் ஆயிட்டு இருக்கு. நல்ல நேரமா பார்த்து கிளம்பணும். என்ன அவசரம், போவோம். என் பேத்தி திருக்காணி அங்க ஊர்ல கடந்து புலம்புன்னு புலம்புறான். பாவம் புள்ளை ஏங்கி போய் கிடக்கு.
இங்க இவ்வளவு ஜவுளி கடைக்கு போவவா, அங்க போவவா, இங்க போவா, நல்லா பொழிப்பாதான் இருக்காளுவோம். அம்மைக்கு மனசுல இன்னும் அந்த திருக்காணியை காட்டலான்னு என்ன இருக்கதான் செய்யுது போல. அதுக்குதான் எப்பா பார்த்தாலும் மூஞ்சி தூக்கிட்டு தூக்கிட்டு போறா. என் மேல கோவப்பட்டு என்ன ஆக போகுது? கடவுள் யார் யாருக்கு என்ன எழுதி வைக்காரோ அதுதான் நடக்கும். நம்ம கிட்ட பேசுற மாதிரி பொண்ணு வீட்டில் போய் மூஞ்சி காட்டி பேசிடக்கூடாது. அது வேற பயமா இருக்கு. கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பக்கூடாது. அதான் நமக்கு நல்லது. ஏ சின்ன பொண்ணு, உனைய தேடி உன் வீட்டுக்கு போலான்னு நினைச்சேன். நீ என்னன்னா உங்க அம்மா வீட்டுல வந்து உட்காந்துருக்க? ஆமா, சும்மா தான் இருக்கேன். நல்ல முடியும் வாங்க. ஏட்டி உன் நாத்தனாக்காரிலாம் ஊர்ல இருந்து வந்திருக்கா, நீ என்ன இங்க வந்து உட்காந்துருக்க? சும்மா தான் நல்ல முடி. என் மாமியார் வீட்டில் ஒரே இரிட்டேட் பண்றாவோ, அதான் அப்படியே எங்க அம்மா வீட்டுக்கு நடந்து வந்துட்டேன், ரிலாக்ஸ் பண்ணிட்டு போலான்னு. வேலை செய்யணும்னா உனக்கு இரிட்டேட்டு குருட்டேட்டா தான் இருக்கும். நல்ல ஓப்பி அடிப்பா வேலை கள்ளி. போதும் நாலு மடி. கேப்பு கிடைச்சா நல்ல கழுவி கழுவி ஊத்துவியல. என்ன விஷயமா என்னைய தேடி வந்தீங்களோ? நான் ஒருத்தி வந்த விஷயத்த மறந்துட்டு மத்த எல்லாத்தையும் கேட்கிறேன் பாத்தியா? அது வந்து சின்ன பொண்ணு ஒரு லோன் ஒண்ணு கட்டணும் பாத்துக்க. 2500 ரூபா கொடுக்கணும் டி. 2000 ரூபா இருக்கு, ஒரு 500 ரூபா குறைவா இருக்கு பாத்துக்க. ஒரு அவசரமா 500 ரூபா வேணும் சின்ன பொண்ணு. அட போவாங்க நாலு முடி. 500 ரூபாக்காக தான் என்னைய தேடினீங்களாக்கும். இதுக்கு ஒரு போன் போட்டே கேட்டிருக்கலாம். ஏன் சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா? ஜிபேனாலும் பண்ணி விடு சின்ன பொண்ணு. அட நீங்க வேற. நானே திங்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் இல்லாம எங்க அம்மா வீட்டுல வந்து அரிசியை வறுத்து தின்னுட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து 500 ரூபா கேட்டா எங்க இருந்து கொடுப்பேன்? மூஞ்ச பாரு, இல்லன்னு சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் இழுத்தியாக்கும். ஏன் நாலு முடி, என்கிட்ட துட்டு இல்லைன்னா நான் என்ன செய்வேன்? நான் என்ன வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொல்றேன், உண்மைக்குமே இல்ல நாலு முடி. சரி போ, நான் போய் அம்புஜிக்கா கிட்ட கேட்டு பாக்கேன். என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டா ஜிபே பண்ணுவாரு. ஆனா போன் அடிச்சா மனுஷன் எடுக்கவே மாட்டுக்காரு. அவர் பிஸியா இருக்கிறது நம்மளுக்கு தெரியணுமா, அதனால ஒரு போன் கூட ஆத்திர அவசரத்துக்கு அடிச்சா எடுக்க மாட்டுக்காரு. அம்புச்சக்கா வீட்டுக்கு தானே போறீங்க, வாங்க நானும் வரேன். என் நாலு முடி கணேசன் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. ஆமா சின்ன பொண்ணு, வாங்கக்கா போய் பேசிட்டு வருவோம். நீ வேணா போய் பேசு, முதல்ல அம்புஜிக்காவோட போய் துட்டு இருக்கான்னு கேட்டு வரேன். ஏன் வாங்க நாலு முடி. பாவம் மனுஷன் லவ் ஃபெயிலியர்ல இருக்காரு. போய் ஆறுதலுக்கு 2 வார்த்தை பேசிக்கிட்டு வருவோம். ஆமா, இந்த வயசுல பெரிய லவ் ஃபெயிலியர்லாம் வர வேண்டியதுதான். அட நம்ம கணேசன் தாத்தாவை பத்தி நம்மளே இப்படி பேசலாமா? வாங்க. யோ கணேசன் தாத்தா, இங்க தன்னந்தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீரு? ஏண்டி விட்டு போன உன் இதயம் கல்லா என்ன? அந்த வடிவு படிதான் அன்னைக்கே வளைஞ்சு நின்று போவான்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதானே, இன்னும் என்ன இந்த ரோட்ல கடந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீரு? வேற வேலை இருந்தா பாருங்க, கிட்டுப்படி தேட போறாவோ. நான் செவனேன்னு தன்னிட்டு இருக்கேன். அத்தனை பொறுமையாக இருந்த நானும் உடைந்து விட்டேன். வேண்டாம் என்று நீ விட்டதால் அல்ல, போதும் என்று நான் நினைத்ததால். ஆமா ஆமா, இந்த கவிதைக்கும் பாட்டுக்கு ஒண்ணும் குறைச்ச இல்ல. அதான் போன்னு சொல்லிட்டு போயிட்டாவல, விட்டு தள்ளுங்க. யோ கணேசன் தாத்தா, ராவணனை தெரியுமா? ராவணனுக்கு 10 தலை இருந்தாலும் அவரோட காதல் ஒரு தலை காதல் தான். அதே மாதிரி உங்க காதலும் ஒரு தலை காதல் தான். ஆமா, வடிவு பட்டி என்னமோ உங்களை வருஷ கணக்கா காதலிச்சு கழட்டி விட்ட மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க கூடாது சொல்லிட்டேன், பாத்துக்கிடுங்க. போங்கடிகளா, கண்ணுக்குள் இமையாக இருக்கின்றாய், பாருங்களேன் கிழவருக்கு குசும்ப. நெஞ்சுக்குள் இசையாக துடிக்கின்றாய். துடிக்கும் துடிக்கும். நாளைக்கு நான் காண வருவாளோ? வருவா வருவா, உங்க முன்னாள் மாமியார் தான் வந்துட்டு இருக்காவ பாருங்க. யோ கணேசன் தாத்தா, அந்த கிளவி வருது. இவ என்னத்துக்கு இங்க வாரா? கம்ப கொண்டு மண்டையில அடிக்கே. வெத்தலை வாங்க வந்த இவம்ல இங்க உட்காந்துருக்கான். வாரா பாரு ஏமாத்துக்கார கிளவி. எவன்டி உன்னை பெத்தான் 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 பெத்தான், அவன் கையில கிடைச்சா செத்தான் செத்தான் செத்தான். இங்க பாரு கிழட்டு பயல, தெருவுல உட்காந்துக்கிட்டு போற வர பொம்பளையால பார்த்து பாட்டு படிச்சுட்டு உடைக்கியோ, கண்ணு முடிய 2 நோண்டி எடுத்துருவேன். அடியே கிளட்டு சிறுக்கி, ஏன் கண்ணு முடியவா நோண்ட போற? இந்த வச்சுக்கோட்டி. ஐயோ கணேசரி, என்ன கம்ப கொண்டு அடிக்கிற? மூஞ்ச பேத்து புடுவேன். கேலட்டு சிரிக்கியாம்ல, மரியாதையா இருந்துக்கோ, இல்லனா அம்பிட்டு தான் பாத்துக்கிடு. என் பேரங்கிட்ட சொல்லி உனையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். ஐயோ கணேசன் தாத்தா, நோ வைலன்ஸ், எதா இருந்தாலும் வாயில பேசுங்க. கேலட்டு சிரிக்கியாம்ல, வாய உடைச்சு விட்டுருவேன். அடிய பங்குச்ச கிளவி,
யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் டி. ஓமர இருமியா, கல் எடுத்துட்டு வரேன். கல்லு கொண்டு மண்டையில அடிச்சு மண்டைய உடைக்கணும் இல்லையான்னு பாரு. ஆத்தாடி ஆத்தா, அந்த கிளவி கல் எடுக்குது. யோ கணேசன் தாத்தா, இங்க இருந்து போறோம். இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே நின்னுட்டு இருந்தேன்னா அந்த கிளவி ஓமர வேட்டிய உருவி உள்ள இருக்க போட்டிங்க எடுத்தாலும் எடுத்துருவா. அதுக்கெல்லாம் ஆசர மாட்டேன். அந்த பங்கச்சம்மா நானு பாத்துடுறேன். யோ கணேசன், இன்னைக்கு உன் கொட்டத்தை அடக்குறேன் பாரு. அடக்குவடி அடக்குவ. யோ கணேசன் தாத்தா, போற விடுங்க. அந்த கிளவி உமரு சோழிய முடிச்சிருவா, ஓடுங்க. கல்ல கொண்டு உன் மண்டையில எரிஞ்சு இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. எரிவடி எரிவ. எங்க ஏறி பாப்போம். பேச்சா பேசுற, இன்னும் உன் வாய் அடங்கல. வாய் கொழுப்பு ஜாஸ்தி உனக்கு. என் பங்குச பாட்டி கல்லு கீழே போடுங்க. இது ரொம்ப தப்பு. முதல்ல அந்த கிழவை கதையை முடிக்கிற மட்டி, அடுத்து உங்களுக்கு இருக்கு. என்னது, நாங்க என்ன செஞ்சோம்? அதானே, நாங்க என்ன பண்ண உங்கள? இருங்க டி இருங்க, என் பேரன் கல்யாணத்துக்கு நீங்க தான் காரணம். காதல சேத்தா வைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு நாள் இருக்கு டி ஆப்பு. நவளுங்க டி, இந்த வாங்கிக்க கிழட்டு பயல. ஏ சூப்பர். இப்ப என்ன கிளவி பண்ணுவ? இந்த கல்ல எடுத்து உன் மண்டியில வீசுட்டா. எப்படியே தப்பிச்சிட்டான். யோ கணேசரி, என்னைக்காவது ஒரு நாள் நீ என்கிட்ட மாட்டுவையா? அப்ப வச்சுக்கிறேன். போட்டி போ. என்ன பங்குச பாட்டி, இப்படியே தப்பு தப்பா பவுலிங் போடுவீங்க? பாருங்க கணேசன் தாத்தாக்கு இருக்க பவர. கம்ப வச்சு அந்த கல்ல தடுத்துட்டாரு. வெரி வீக் பாட்டி. உங்களுக்கு இருக்குட்டி. யோ பாட்டி, எங்களுக்கு என்னது இருக்கு சொல்லிட்டு போங்க. சமோசாவா பப்ஸா? பீஸாவா பர்கரா? சூப்பர் கணேசன் தாத்தா, அந்த கிளவி தெரிச்சு ஓடிட்டு. இனிமே இந்த பக்கமே வராது. யோ கணேசன் தாத்தா, உங்களுக்கு வர வர ஃபேன்ஸ் கூடிக்கிட்டே போகுதியா? ஆமா தாத்தா, நீங்க ஒரு லெஜண்ட். போதும்மா போதும். லெஜண்ட் அது இதுன்னு சொல்லி எனக்கு போட்டாவ மாட்டிராதுங்கட்டி. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், உயிரோட தான் இருப்பேன். வயசாயிடுச்சுன்னு எல்லாரும் என்ன ஓரம் கட்டிடாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப டிலே ஆயிருச்சு. எல்லாரும் இனிமே மன்னிச்சுக்கோங்க. ஸ்கூல் லீவ்லாம் முடிஞ்சு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகுது. இனிமே எப்பவும் போல நம்ம குயின்பி கார்ட்டூன் சேனல்ல வீடியோ ரெகுலரா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம குயின்பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.